வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் கபாபி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது கபாப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துடலாம். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதோட சீரகம் கலந்துருக்கு, இதில் சேர்த்துடலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கபாப் மசாலா, ஆச்சி பிராண்டில் நான் எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதையும் சேர்த்துக்கலாம். 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு, அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 முட்டை, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது சிக்கனுக்கு போடக்கூடிய கரம் மசாலா, அது 1 டேபிள் ஸ்பூன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் இதோட சேர்த்து விட்டுலாம். கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் சேருங்க, வேண்டான்னு விட்டுருங்க. கொஞ்சமாக இது சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது தண்ணி குறைவாக இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் இல்லை, 2 ஸ்பூன். நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இதோட இனி சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கைனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இதை ஊற வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். அதுக்கு பிறகு நைட்டில் வச்சோன்னா ஒரு ஃபுல் நைட்டும் வச்சுட்டு காலையில் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். உங்கள் சௌகரியம் மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 மணி நேரம் மினிமம் ஊறணும். ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். இப்போது ஊற வச்ச சிக்கனை நம்ம எடுத்துடலாம். கபாப் பண்ணுறதுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். சூடானதும் போட்டுடலாம். இப்போ சிக்கன் பொரிக்க போட்டுடலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். மீடியமாக இருந்து வேகணும். ரொம்ப அனல் கூடிட்டா உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். அடி பிடிக்காமல் இருக்க லைட்டாக எடுத்து விட்டுடலாம். இன்னும் 2 நிமிஷம் கூட வேகட்டும். கொஞ்சம் புரட்டி விட்டுடலாம். இப்போ வெந்தாச்சு, எடுத்துடலாம். இன்னும் ஒரு தடவை கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுட்டு போடலாம். சிக்கன் துண்டுகளை போட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து லைட்டாக கிண்டி கொடுக்கணும். லைட்டாக அடி பிடிக்காமல் இருக்க 1 நிமிஷம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் திருப்பி விட்டுடலாம். தீயை குறைச்சிக்கலாம். இப்போ வெந்தாச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நான் எல்லா சிக்கனையும் பொரிக்கலை, 2 செட்டு பொரிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாம் இது மாதிரி இதே அளவுகளோட இந்த கபாப் செய்யுங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதே அளவுகளோடு செய்து பாருங்கள். மறுபடியும் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.